நீங்கள் தொடர்ந்து விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் வந்து அண்ணா அறிவாலயத்துக்கு ஆதரவாக தான் பொது வெளியில் பேசுகிறாரு. உங்கள் சமூகத்தை சேர்ந்தவங்க ஒரு எதிர்கருத்து வைக்கிறான். அப்படி தான் நம்ம பார்க்கணும். அதை விட்டுட்டு வந்து இப்படி ஒரு 4 பேர் 5 பேர் அனுப்பி டிஜிபி அலுவலகத்துக்கு புகார் கொடுக்க வரும்போது காவலர்கள் முன்னாடியே இப்படி ஒரு கொடூரம் நடக்குதுன்னு சொன்னால், நாங்கள் வச்சு தாண்டா சட்டம், நாங்கள் எங்கே வந்தாலும் உங்களை தாக்குவோண்டா அப்படின்றது திமுக கூட்டணி கட்சியினருடைய அராஜகமாக தான் இது பார்க்க முடியும். அதாங்க ஏர்போர்ட் மூர்த்திக்கு அது ஒரு பெருசாக இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், அது பெருசு இல்லை. இப்போ அதே நிகழ்வு அண்ணன் திருமாவளவனுக்கு இப்படி ஒரு நடந்துச்சு. அவருடைய அரசியல் வாழ்க்கையை கேள்விக்குறியாகுமா? எல்லாருக்கும் ஒரு கோபம், உனக்கு மட்டும்தான் கோபம் வரும். நாங்கள் எனக்கு வராதான். உனக்கும் உயிர் தான், எனக்கும் உயிர் தான். உனக்கு உயிர், எனக்கு மயிர் இல்லை. அப்போ அவர் பேசுனது உண்மைங்கிறது சொல்ல வரீங்களா? அதாவது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் திருமாவளவன் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாமே உண்மை. அதனால தான் எங்களுக்கு வந்து பதிலுக்கு பதில் பேச்சாளர்கள் வச்சு கொடுக்க முடியல. அவங்க அப்படிதான் தோணுது எனக்கு. இப்படி ஒரு அவதூறோ இல்லை அசிங்கமாவோ அவர் பொதுவெளியில் பேசுகிறாருன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அரசியல் பண்ணுங்கன்றாங்க. அண்ணன் திருமாவளவன் பேசாத பேச்சாங்க ஏர்போர்ட் மூர்த்தி பேசுகிறாரு. ஆனால் இதை வந்து தவறான அரசியல் முன்னோட்டாங்க. இது திமுக ஆட்சி வந்தால் தான் இப்பெல்லாம் நடக்கும். கண்டிப்பாக இது இவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் நடந்திருக்கு. தலைவர் திருமாவளவன் அவரிடமே பத்திரிகைகள் கேட்க தான் செய்வாங்க. அவருக்கு எனக்கு தெரியாதுன்ட்டு போவார். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள். சார் வணக்கம் சார். வாங்க சார். இன்னைக்கு திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள், அவர் ஒரு கட்சியோட தலைவர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து தாக்கியிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? ஊடகங்கள்லாம் யூடியூப் இருந்தானே போடுறாங்க. ஒரு கட்சியினுடைய தலைவர்னு சொல்லி போடல. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாமே பாருங்கள். ஒரு யூடியூப்பில் பேசக்கூடிய ஒரு நபர் யூடியூப்பில் உட்காந்து தவறாக பேசுகிறாரு இவர் திருமாவளவனை பற்றி அப்படின்றது தான் கருத்து அங்கே தலைப்பு செய்தியாக போடுறாங்க. இதையே ஏன் வன்மம்ன்றாங்க? அவர் ஒரு யூடியூப்பரா? அவர் ஒரு கட்சி வச்சுருக்காரு. நீங்கள் யூடியூப் இப்போ நானும் ஒரு கட்சி வச்சுருக்கேன், நீங்கள் கூப்பிட்றீங்க, நம்ம அந்த கருத்தை வந்து பதிவு பண்ணுறோம். இதுதான் ஊடகங்கள் ஏன் இப்படி மடை மாற்றுறாங்க? ரெண்டாவது, எப்போவுமே வன்முறை வந்து தீர்வாகாது. வன்முறைக்கு வந்து 2 பக்கமும் கூர்மையான இது இருக்காது. 2 பக்கமும் மாறி மாறி தாக்குச்சு பேசினார். அதுக்காக நாங்கள் அப்போ தாக்கணும் அப்படின்னு சொன்னால் திருமாவளவன் பேசாத பேச்சுக்கலாம். இல்லை விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கக்கூடிய நம்ம இல்லை தொண்டர்கள் நிலைப்பாடு வேற, தலைவர் நிலைப்பாடு வேற. இப்போ தலைவர் இதை விரும்பியிருக்க மாட்டார், இதெல்லாம் எதுக்குப்பா. ஆனால் தொண்டர்களுடைய மனநிலைங்கிறது ஒன்று இருக்குல்ல, அதை நம்ம அப்படி தானே பார்க்கணும். இல்லை தொண்டர்கள் தலைவர்கள் அப்படின்றது இல்லை. இப்போ என் கட்சி ஒன்று செய்கிறாங்கன்னா அதுக்கு நான் தானே பொறுப்பாக முடியும். தலைவரை மீறி எதுவும் பேச முடியுமா? பேச முடியாது இல்லையா? விடுங்கப்பா, அவர் பேசட்டும், பேசிட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன? இப்போ என் வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு கூட்டத்தை போட்டு என்னை பற்றி அறுவருக்கு தக்க மாதிரி பேசுகிறாங்க. நம்ம பசங்க வந்து என்ன பண்ணுறானுங்க, அந்த கூட்டத்தை அடித்து உடைப்போம், இது அடிப்போம், அது அடிப்போன்னும்போது நான் ஒரே வார்த்தை சொன்னேன், ஏதோ நாய் திமுக போடுற எலும்பை கடிச்சிட்டு வந்து கட்டிட்டு போகிறான், விட்டுட்டு போங்கடா. என்ன இதே வார்த்தையை தான் அவர் பேசியிருக்கிறாரு. அதனால தான் அவர் தாக்குனவரே வந்து சொல்கிறாரு, நாங்கள் என்ன அண்ணா அறிவாலய நீங்கள் சொன்ன மாதிரி அதை சொல்லிட்டு தான் எங்கள் தலைவர் இது போன்று பேசிட்டாருங்கிறாரு. வார்த்தைகள் தானே. இல்லை, அதுதான் நான் என்ன சொல்கிறேன். நீங்கள் தொடர்ந்து விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் வந்து அண்ணா அறிவாலயத்துக்கு ஆதரவாக தான் பொது வெளியில் பேசுகிறாரு. உங்கள் சமூகத்தை சேர்ந்தவங்க ஒரு எதிர்கருத்து வைக்கிறான். அப்படி தான் நம்ம பார்க்கணும். இப்போ என் சமுதாய தலைவர்கள் பல பேர் வந்து திமுகவுக்கு முட்டு கொடுக்குறாங்கன்னும் போது நானே வந்து அம்பலப்படுத்தினா இல்லையா? சொல்லுங்கள். பல நேரங்களில் பல விஷயங்களை அம்பலப்படுத்துகிறேன். இந்தந்த விஷயத்துக்கு இவங்க வந்து விலை போயிட்டாங்க, இந்தந்த விஷயத்துக்கு இவங்க விலை போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பழைய சமூகம் சார்ந்த விஷயங்களுக்கு அவர் அம்பலப்படுத்துகிறாரு. சரி, அவர் அம்பலப்படுத்துறது பொய்ன்னு சொன்னால் உங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா திறமையான பேச்சாற்றல் உள்ளவங்க இருக்காங்க. அந்த திறமையான பேச்சாற்றல் மூலிமா அவருடைய அந்த அவதூறு பேச்சை ஈஸியாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போகலாமே. புரியுதுங்களா உங்களுக்கு? உங்கள்கிட்ட இல்லாத பேச்சாளர்களா? உங்கள் விடுதலை சிறுத்தை கட்சியில் பயங்கரமான பேச்சாளர்களா இருக்காங்களா இல்லையா? சொல்லுங்கள். இருக்கிறேன். அவங்கள வச்சு நீங்கள் டீல் பண்ணிட்டு போக வேண்டியதானே. அதை விட்டுட்டு வந்து இப்படி ஒரு 4 பேர் 5 பேர் அனுப்பி, அதுவும் நான் என்ன சொல்கிறேன், இதனால் வந்து திமுக, அதாவது நான் என்ன பொறுத்த விடுதலை சிறுத்தை தலைவர் மீதோ அந்த தொண்டர்கள் மீது நான் குறை சொல்லவும் மாட்டேன்.
தமிழக அரசு தான் நேரடியாக நம்ம குற்றம் சாட்ட முடியும். ஒரு டிஜிபி அலுவலகத்துக்கு புகார் கொடுக்க வரும்போது காவலர்கள் முன்னாடியே இப்படி ஒரு கொடூரம் நடக்குதுன்னு சொன்னால் இது திமுகனுடைய சட்டம் ஒழுங்கு கேலி கூத்து தானே. சந்தி சிரிக்குதா இல்லையா நீங்களே சொல்லுங்கள். திமுகனுடைய சட்டம் ஒழுங்கு ஒரு டிஜிபி அலுவலகம் ஏதோ அவர் எங்கேருந்து அங்கே போயிருந்தார் இங்கே போயிருந்தார் படம் போயிட்டு இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அது சாதாரணமாக போயிடலாம். ஒரு டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி காவலர்கள் காவல் அதிகாரிகள் எப்பவுமே டிஜிபி ஆஃபீஸ் முன்னாடி டிஎஸ்பி ரேங்கில் ஒரு அதிகாரி ஒரு இதுவே இருப்பாங்க எப்பவுமே. அப்போ நானே பல முறை டிஜிபி அலுவலகம் மன போயிருக்கேன். அங்கே லோக்கல் டிஎஸ்பி வந்து 2 இன்ஸ்பெக்டர் ஒரு 10-15 போலீஸ் வந்து அங்கே அதாவது டிஜிபி ஆஃபீஸ் முன்னாடி போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா நாங்கள் இப்போ புகார் கொடுத்துட்டு வெளியே வந்து ப்ரெஸ் அட்டென்ட் பண்ணிட்டு வெளியே அந்த போலீஸ் அங்கேயே நிற்கும். புரியுதுங்க. இதுதான் வந்து புரோட்டோக்கால். அப்படி இருக்கும்போது அப்போது ஒரு டிஎஸ்பி 2 இன்ஸ்பெக்டர் ஒரு 10-15 காவலருக்கு முன்னாடியே இப்படி ஒரு சம்பவம் அங்கே நடந்திருக்குன்னு சொன்னால் இதை எதை சொல்கிறது? அப்போ சட்டம் ஒழுங்கு தான் பற்றி தான் நம்ம குறை சொல்ல முடியும். இதை அடித்தவங்க மீதோ விடுதலை சிறுத்தை மீதோ கூட நம்ம அவ்வளோ குற்றச்சாட்டு வைக்க முடியாது. நேரடியாக திமுக மீதே அதை குற்றச்சாட்டு வைக்கிறேன். திமுகவுடைய சட்டம் ஒழுங்கு அவ்வளோ மோசமாக இருக்குது. நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும், கமிஷன் ஆஃபீஸராக இருக்கட்டும், டிஜிபி ஆஃபீஸராக இருக்கட்டும், நாங்கள் வச்சு தான்டா சட்டம், நாங்கள் எங்கே வந்தாலும் உங்களை தாக்குவோண்டா அப்படின்றது திமுக ஆட்சியில் திமுக கூட்டணி கட்சியினருடைய அராஜகமாக தான் இது பார்க்க முடியும். அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கட்சி தலைவரை இவ்வளவு அநாகரிகமாக இவர் ஏன் பேசுகிறாரு, நாங்கள் தொடர்ந்து வழக்கு போடுங்க. உங்ககிட்ட இல்லாத வழக்குன்னு இருக்கலாம். அவர் எந்த யூடியூப் பேசுகிறாரோ அந்த யூடியூப்பில் ஏன் எம்மிட்டே எடுத்துங்க. ஒரு 10-15 இந்த யூடியூப்பில் பேசுறதுக்காக 10-15 மாடர்னிஸ்ட் வழக்கெல்லாம் போட்டு ஒரு கட்சியோட தலைவராக இருந்துக்கிட்டு இன்னொரு தலைவரை விமர்சிக்கட்டு, அவங்க என்ன சொல்றாங்கன்னா விமர்சிக்கட்டு, கருத்தியல் ரீதியாக மோதுங்க, ஒருமையில அநாகரிகமாக இப்படி வந்து சோசியல் மீடியாவில் பேசுகிறேன்னு சொன்னால் நீங்கள் அவர் மீது வழக்கு தொடுக்கலாம். இல்லை சட்டம் உங்கள் கையில் இருக்கா இல்லையா சொல்லுங்கள். புகார் கொடுக்கலாம், வழக்கு தொடுக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா இதெல்லாம் பண்ணால் இவன் என்ன பெரிய ஆளா அப்படின்னு நினைக்கிறீங்களே. அப்போ இதை ஏன் பெருசு எடுக்கிறீங்க? யாரோ ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. நம்மெல்லாம் அவனுக்கு பதில் சொல்லுமான்னு நினைக்கிறீங்க. சரி சொல்ல வேண்டாம், அப்போ விட்டுட்டு போங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறேன்? வழிமுறைகள் இருக்குது. இப்போ நானே வந்து பல பேரை வந்து சில நேரங்களில் கோபத்தில் வார்த்தைகள் வந்து விட்டுடுறேன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சோசியல் மீடியாவில் அதை கட் பண்ணிடுறீங்க. சில பேர் அப்படியே போட்டுட்டாங்கன்னா அவன் உடனே எனக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புகிறான். நம்ம அது சட்ட ரீதியாக நம்ம எதிர்கொண்டுட்டு வரோம். நிறைய வழக்குகள் எனக்கு அதேமாரி வந்திருக்கு, நம்ம எதிர்கொண்டுட்டு வரோம். இப்போ அதுதானே முறை. அதை விட்டுட்டு இன்றைக்கி நீங்கள் 3 பேரை அனுப்பி நீங்கள் பண்ணிட்டீங்க, 4 பேரை அனுப்பி பண்ணிட்டீங்க. நாளைக்கு நீங்கள் ஏதோ ஒரு பொது நிகழ்ச்சியில் கலந்துக்க போகிறீங்க. உங்கள் பின்னாடி 50-100 தொண்டர்கள் இருக்கட்டும். அந்த தொண்டராக ஒரு 2 பேர் கலந்துக்கிட்டு உங்களை ஒரு அநாகரிகமான ஒரு செயல் அங்கே நடத்தினா ஒட்டுமொத்த உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை கேள்வி ஆகிடுமா? இன்னைக்கு இவருக்கு அப்படி தானே ஆகிப்போச்சு. அந்த செருப்பால் தாக்குனதுங்கிறது வந்து ஒரு கட்சி தலைவரை அந்த இல்லைங்க. அதாங்க ஏர்போர்ட் மூர்த்திக்கு அது ஒரு பெருசாக இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் அது பெருசு இல்லை. இப்போ அதே நிகழ்வு அண்ணன் திருமாவளவனுக்கு இப்படி ஒரு நடந்துச்சு, அவருடைய அரசியல் வாழ்க்கையை கேள்விக்குறியாகுமா இல்லையா? அதுக்கப்புறம் நீங்கள் அவனை அடிக்கிறீங்க, கொல்றீங்க, இல்லை அவன் மேலே கேஸ் போடுறீங்க, கையை உடைக்கிறீங்க, காலை உடைக்கிறீங்க, அதெல்லாம் 3rd person. புரியுதுங்களா இல்லையா? இப்போ அதே சம்பவம் வந்து செய்கிறது யாரோட செய்யலாம் இல்லையா? இது என்னென்ன ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துக்கு பயந்து விட்டா வரணும் இந்த மாதிரி சம்பவம் செய்யுது நான் கேட்குறவங்க. ஆனால் இது வந்து தவறான அரசியல் முன்னுதாரணங்கள். இது திமுக ஆட்சி வந்தால் தான் இப்படிலாம் நடக்கும். திமுக ஆட்சியில் தான் இப்படி நடக்கும், இப்படியெல்லாம் நடக்கும். ஏங்க டிஜிபி ஆஃபீஸுங்க பக்கத்தில் காவல்துறை இருக்கிறாங்க, சும்மா தான் நின்னாங்க. டிஜிபி ஆஃபீஸுங்க காவல்துறை இருக்கிற ஒரு ஸ்டேஷனுக்கு முன்னாடி நடந்தால் கூட சொல்கிறாங்க. டிஜிபி அலுவலகம் ஒட்டுமொத்த இதயம், காவல்துறை இதயம். அங்கே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? அத்தனை ஊடகங்களுக்கு முன்னாடி பெரிய அசம்பாவிதம் நடக்கலை, அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கணும்னு சொல்கிறீங்க. இல்லை அசம்பாவிதம் நடக்கல. இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணத்தை திமுக அரசு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இணைந்து நடத்தியிருக்கிறத தான் நான் பார்க்குறேன். நீங்கள் வாங்க அங்கே வந்து மனு கொடுக்க வருவாங்க, அடிங்க. கண்டிப்பாக இது இவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் நடந்திருக்கு. தலைவர் திருமாவளவன் அவரிடமே பத்திரிகையாளர் கேட்க தான் செய்வாங்க. அவருக்கு எனக்கு தெரியாதுன்ட்டு போவார். என்ன சார் சொல்கிறீங்க? தெரியாதுன்ட்டு போவார், நம்ம எப்படி சொல்ல முடியும்? அவர் ஒரு தலைவர், கண்டிப்பாக இது சொல்லுவார்ல. இல்லை அவங்க நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், அது போன்ற தவறான காரியம் கூட சொல்லலாம்.
அது யாருன்னு தெரியல. அவங்க பசங்க முதல்ல அந்த பசங்க விடுதலை சிறுத்தையில் இருக்காங்களா இல்லையான்னு கூட போயிடுவார்கள் சாப்பிட்ருக்குள்ள. அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா திட்டமிட்டே தான் இது போன்ற விஷயத்த பண்ணியிருக்காங்க. 2 விஷயம் எடுத்துக்கலாமா? ஒரு விடுதலை சிறுத்தையில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் இல்லை, சாதாரணமாக 3 பேர் புரியுதுங்க. தொண்டன் தான் பார்த்தா தான் தெரியுது. ஆமாம், அப்படி இருக்கும்போது எங்கள் கட்சியிலே இல்லைன்னு தான் முடிஞ்சிச்சு சாப்பிட்ருக்குள்ள. இல்லை, யதார்த்தமாக அங்கே வரும்போது இல்லை, பத்திரிகை என்ன சொல்லுதுன்னா, யதார்த்தமாக அந்த வழியாக வரும்போது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்ததை உணர்ந்து கொண்ட விசிக தொண்டர்கள் ஆதங்கத்தினால் தன் தலைவரை திட்டியதாக ஆதங்கத்தினால் செருப்பை எடுத்து விட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் போன ஸ்கூட்டியில் நம்பர் பிளேட் இல்லை, அதை மட்டும் கழட்டி வச்சுருக்காங்க. அதனால நான் கேட்குறேன், எனக்கு தெரியல. நான் கேட்குறேன், ஒரு டிஜிபி அலுவலகத்தினாலும் வந்து யதார்த்தமாக நடந்தது பதார்த்தமாக நடந்தது இதெல்லாம் பேச முடியாது. அப்போ ஒரு திட்டமிடுதல் இருந்திருக்கு இந்த இடத்துல. ஆஃபீஸ் தெரியும் இல்லையா? கண்டிப்பாக. அங்கே வந்து காவல்துறை அதிகாரி இருப்பாங்க. மீறி நம்ம அப்படி சம்பவம் நடந்ததுன்னு சொன்னால் அதனுடைய விளைவுகள் பின் விளைவுகள் மோசமாக இருக்குன்றது தெரியாதா? அந்தளவுக்கு முட்டாள்கள் இல்லையா? ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடியே ஒரு சில விஷயங்கள் கூட போலீஸ் ஸ்டேஷன் இருக்குடா அப்படின்வா. திருடனாக இருக்கட்டும், கொலைக்காரனாக இருக்கட்டும், நடந்திருக்கா இல்லைங்களா? போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, இங்கே வேணாண்டா அப்படின்வா. எதுக்கு? அந்த ஒரு அச்சம் உணர்வு தானே. இன்றைக்கி ஒரு டிஜிபி காவல்துறையுடைய தலைமை அலுவலகத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதை சாதாரணமாக எப்படி நீங்கள் கடந்து போக முடியும்? கடந்து போக முடியாது தான். அதே வார்த்தை அவரும் சொல்லியிருக்கிறாரு, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எனக்கே த்ரெட் இருக்குது, இதை காவல்துறை சொல்லி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா காவல்துறை தரப்புன்னு சொல்லுது. வேறு ஒன்றுமே பண்ண முடியாதா? ஏன்னா இன்றைக்கி நடந்தது வந்து ஒரு தொண்டனுக்கு உண்டான ஒரு கோபத்தின் நிமித்தமாக என் தலைவரை பேசிட்டான்னு கூட தாக்கிட்டான்னு எடுத்துக்கிட்டாலும் இது எனக்கு தெரிஞ்சு இது 2வது முறை நினைக்கிறேன். 2வது முறை நான் பார்த்த வரைக்கும் இது போன்ற விஷயங்கள். அதாவது ஆதரவாளர்கள் வந்து கோபத்தின் நிமித்தம் இல்லைங்க. ஆதரவாளர் கோபம் எல்லாருக்கும் வருங்க கோபம். உனக்கு மட்டும்தான் கோபம் வருமா? நான் கேட்குறேன், எனக்கு வராதா? அதனுடைய விளைவுகள் என்னவா? உனக்கும் உயிர் தான், எனக்கும் உயிர் தான். உனக்கு உயிர், எனக்கு மயிர் இல்லை. சொல்லுங்க. இல்லை, அப்படி நம்ம ஒரு பக்கம் பார்த்தாலும் இன்னொரு பக்கம் வந்து தனி மனிதன் தாக்குதல் இவ்வளோ தரைக்குறைவாக விமர்சிக்கிறதா? நான் தனி மனித தாக்குதல் ஏர்போர்ட் மூர்த்தி வந்து பண்ணுறாருன்னு சொன்னால் அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுங்கன்றேன் நான். உங்கள்கிட்ட இருக்கிற வழக்கறிஞர் குழு வச்சு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுங்க. சட்டம் சரியாக வேலை செய்யலைங்கனாலே தொண்டர்கள் கள இறங்கிட்டாங்களோ என்னமோ. இல்லை, எனக்கு அது புரியல. உங்ககிட்ட இருக்க பாமக அதாங்க, உங்ககிட்ட இருக்கக்கூடிய 2ஆம் 3ஆம் கட்ட தலைவர்கள் வச்சு அவருக்கு பதிலடி கொடுங்க. பேச்சின் மூலமாக கொடுங்க. இல்லை, பாமகங்கிறது வந்து விசிகாவுக்கும் அவங்களுக்கு எப்படி ஒரு முரண்பட்ட கருத்து இருக்குது இப்போ வரைக்கும் இந்த தேர்தல் கள சூழலில் இருந்துட்டு இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இது போன்ற சூழ்நிலையில் அவர் அதே நிகழ்ச்சியில் கை கோர்ந்துக்கிட்டு கூட்டணி வச்சுக்கிட்டு அது என்னென்னா பண்ணிக்கிட்டு அவங்களோட சேர்ந்துக்கிட்டு அவர்களது மேடையில் இது போன்ற விஷயங்கள்லாம் பேசும்பொழுது தானே அவங்களுக்கு வந்து இப்படி பண்ணுறாங்கிற ஒரு ஆதங்கம்னு எடுத்துக்கலாம். யாருடைய கூட்டத்தில்? இல்லை, ஐயா மருத்துவர் ஐயா அவர்கள் இவங்க பிரசாதி நட்பும் சொல்லி ஐயா ஏற்பாடு பற்றி நடத்துகிறாங்க. பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். அதிலே இருந்துக்கிட்டு ஒரு சில வார்த்தைகள்லாம் விட்டுருக்கிறாரு. இவர் அது சார்ந்த மாநாடுகளில் இவங்க சின்ன சின்ன விஷயங்கள் இவர் நடத்தும்போது மேடைகள்லேயே இது போன்ற பேச்சு சமூக வலைதளங்கள் இப்பவும் இருக்குது. இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். அப்படி பேசுறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. நீங்கள் தானே கருத்து உரிமை கண்ணம் பண்ணாங்கட்டி எல்லாமே சொல்கிறீங்க. அவங்க சொல்லு, திமுக சொன்னாங்க. திமுக விடேசத்தையும் சொல்கிறீங்க. பொதுவாக அவருடைய கருத்து உரிமையாக இருக்கும். அந்த கருத்து உரிமையில் நாகரிகம் இல்லை, அநாகரிகமாக இருக்குது, கொச்சைப்படுத்துகிற மாதிரி இருக்குது. சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்குங்க. இல்லை, சட்ட ரீதியான நடவடிக்கை இவெல்லாம் ஒரு ஆள், இவனுக்கெல்லாம் மயிறு, இவனுக்கெல்லாம் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்குமா? வேண்டாம். நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய 2ஆம் 3ஆம் கட்ட தலைவர்கள் விட்டு அவருக்கு பதிலடி கொடுங்க. இதுதானங்க ஒரு ஒரு அறம் சார்ந்த அரசியல். அப்போ அவர் பேசுனது உண்மைங்கிறது சொல்ல வரீங்களா? அதாவது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் திருமாவளவன் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாமே உண்மை. அதனால தான் எங்களுக்கு வந்து பதிலுக்கு பதில் பேச்சாளர்களை வச்சு கொடுக்க முடியல. அவங்க அப்படிதான் தோணுது எனக்கு. ஏன்னு சொன்னால் நான் வந்து அவர் நமக்கு தேவையில்லாத விஷயம்னு சொல்லிட்டு நான் திருமாவளவன் விஷயத்தில் இப்போ பெருசாக போகிறதில்லை. இளைமறிவுக்காக தான் நம்ம பேசுறது. ஏன்னு சொன்னால் அவர் சமூகம் சார்ந்த ஒரு நபர் இவர் ஏர்போர்ட் மூர்த்தி. இப்படி ஒரு அவதூறோ இல்லை அசிங்கமாவோ அவர் பொதுவெளியில் பேசுகிறாருன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அரசியல் பண்ணுங்கன்றேன் நான். உங்களுக்கு தெரியாத அரசியலா? 3 கருணாநிதிக்கு சமமானவர் தொல் திருமாவளவன் அண்ணன் அவர்கள். அப்போ பண்ணுங்க. அப்போ இதுன்னு சொன்னால் இது சாதாரணமாக இல்லைங்க. இது யார் மீது ஒன்றும் பாயம் இந்த வன்முறைன்றேன். ஒரு 4 பேரை ஒரு 10 பேரை ரெடி பண்ணுறது இன்றைய காலத்தில் பெரிய கம்பல்சரமான வேலையா? பதிலுக்கு பதில் செய்யக்கூடிய சூழ்நிலை தான் வருங்க. அதுதான் சொல்கிறேன். இப்படி நடந்துன்னா இது சாதாரணமானது இல்லை. இல்லை, சும்மாவே அரசியல் கட்சி தலைவர் படுகொலையெல்லாம் நம்ம பார்க்குறோம். இல்லை, அதுதான் சொல்கிறேன். அப்போ இது எங்கே போய் முடியும்? அப்போது வன்முறையோ இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் அறம் சார்ந்த அரசியலுக்கு அது ஒரு தீர்வாக அமையாது.
அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி தலைவரும் சுதந்திரமாக போக முடியாது பொது நிகழ்ச்சியில். வட இந்தியாவை விட இன்றைக்கி தமிழகத்தில் வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் சுதந்திரமாக வந்து ஒவ்வொரு பொது நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் இதுதான். அப்போ நீங்கள் வந்து இப்படியெல்லாம் பண்ணீங்கன்னு சொன்னால், அப்போ எதிர்த்தரப்பு இது பண்ணாங்கன்னு சொன்னால், அப்போ ஒவ்வொரு கட்சி தலைவருக்கும் இப்படி நடந்ததுன்னு சொன்னால், அப்போ அதனுடைய இது பாதிப்புகள் என்னவா இருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். காவல்துறை பாருங்க, நீ டிஜிபி ஆஃபீஸ் காவல்துறை அவ்வளோதான். நல்லா ஒன்றும் நீ என்ன வேணும் பண்ணிட்டு போடாவனே. பிரச்சனை நடக்கும்போது அப்படியே அப்படியே தான் நிற்கிறாங்க, காணொலியிலே இருக்கு. அந்த கூச்சல் கூட இப்படி அவனை இது பண்ண அது பண்ணுன்னு சொல்ல கூட இல்லையே. உங்கள் பாயிண்ட் ஆஃப் இது எப்படி தான் பார்க்குறீங்க? இதுக்கு என்னதான் தீர்வு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா இல்லை, இதுக்கு தீர்வு வந்து அதாங்க, அவர் கருத்தியெல்லாம் அவருடைய பேச்சில் ஒரு அருவருக்கத்தக்க வார்த்தையோ இவர் திருமாவளவனை பற்றியோ அல்லது அந்த கட்சியை பற்றி அருவருக்கத்தக்கதோ அல்ல வேறு ஏதோ பயன்படுத்துறதுனால சட்ட ரீதியாக எதிர்கொள்ளலாம் அல்லது அதே கருத்தை கொண்டு எதிர்கொள்ளலாம். அதை விட்டுட்டு 3ஆம் தர அரசியலை விடுதலை சிறுத்தை கட்சிகள் கையில் எடுத்து அதுக்கு திமுக துணை நிற்பது என்பது நிச்சயமாக இது ஒரு தவறான முன் உதாரணம். இது தொடர்ந்துன்னு சொன்னால் இது வந்து இது தொடர்ந்து நடந்துச்சுன்னா இது வந்து எந்த பக்கமும் மாறும். இது இப்போ ஒரு பொதுவான ஒரு கருத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதே நேரத்தில் அவரும் ஒரு கட்சியோட தலைவராக இருந்துக்கிட்டு அவங்க சைட்லேருந்து ஒரு எதிர்பார்க்கக்கூடிய விஷயம், எங்கள் தலைவர் இப்படி ஒருமையில் இப்படி அநாகரிகமாக பேசுறது தவறு அப்படின்னா அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, அதுதான் தவறுன்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாங்கன்னா சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கலாம். அவங்க பேச்சு உரிமை இருக்கு, யார் என்ன வேணாலும் பேசிக்கலாம். ஆனால் நீங்கள் அப்படி எதுவும் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா நீங்களும் உங்களால் முடிஞ்சால் பேசுங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுத்துட்டு போங்க. அண்ணன் திருமாவளவன் பேசாத பேச்சாங்க ஏர்போர்ட் மூர்த்தி பேசுறாரு சார். அவர் ஆரம்ப காலத்தில் சொல்றேன். இல்லை, அவர் கருத்தியல் ரீதியாக பேசுகிறாரு. இல்லை, கருத்தியல் இல்லை, ஆரம்ப காலத்தில் எல்லாமே கலந்து தான் விட்டார். அதுக்கப்புறம் தான் அப்படி தன்னை வந்து என்ன பண்ணார், மாட்டிக்கிட்டே வந்தார். அதனால் வந்து இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி பேசுகிறாருன்னு சொன்னால் அது அவருடைய கருத்து. வழக்கு போடுங்க, 1க்கு 4 வழக்கு போடுங்க. உங்கள்கிட்ட வழக்குன்னு குழுவே இருக்குது உங்கள்கிட்ட. இல்லை, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நம்ம தோழர் அவர் பேர் என்ன மறந்து 2-3 பேர் இருக்காங்க, அவங்கள விட்டு பதிலடி கொடுங்க. அவர் பேசுகிறாங்க இல்லை, ஆலோசனாவாஸ் இல்லை, ஆலோசனாவாஸ் கொடுக்குறது அது சரியானது இருக்காது. நம்ம இவர் வன்னியரசு கொடுக்கலாம் அல்லது ரவிக்குமார் கொடுக்கலாம் அல்லது சங்கத்தமிழன் கொடுக்கலாம். சங்கத்தமிழெல்லாம் கொடுப்பாரு, அவரும் அந்த மாதிரி நபர் தான், கொடுங்கன்ற நான். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா அவனுக்கெல்லாம் கொடுத்து பெரிய ஆளாக்கணுமான்னு நினைக்கிறீங்க. இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, நீ டோட்டல் தமிழ்நாட்டில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே அதை பண்ணிட்டானா இல்லையா? எல்லா சோசியல் மீடியாவிலும் நானே படுத்துட்டு இருக்கேன், என்னை ஒருத்தர் கதவு தட்டி எழுப்பி இதுமாதிரி ஏர்போர்ட் மூர்த்தி அடிச்சிட்டாங்கன்னு சொன்னது அப்புறம் தான் நானே உங்கள் போனேன். நிச்சயமாக சார், தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பண்ண மிக நன்றி.